வணக்கம் பிள்ளைகளே. கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்காக சப்ரமுக மாகாண கல்வி திணைக்களத்தின் முன்னோடி பரீட்சை வினா ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது பகுதி ஒன்றில் முதலாவது வினாவை பாருங்க. 70,000 ரூபாய் பெறுமதியான பின் விவரம் ஒன்றை கொள்வனவு செய்யும் போது 20% தீர்வை அறவிடப்படுகின்றது எனின் வரித்தொகையை காண்க. நேரடியாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 70,000 ரூபாய் பெறுமதியான மின் விவரம் ஒன்றை கொள்வனவு செய்யும் போது 20% தீர்வை அறவிடப்படுகிறது, வரித்தொகை கேட்டிருக்கு. பாருங்க, 100 ரூபாவுக்கு எவ்வளவு வரி? 20% வரி கட்டுகிறோம். ஆகவே எங்களோட பெறுமதி 70,000 ரூபாவுக்கு உபகரணத்துக்கு எவ்வளவு தீர்வை வழங்கியிருப்பார்கள். அப்போ 100 ரூபா பெறுமதி 70,000 ரூபாய் விவகாரம் ஒன்று கொள்வனவு செய்யும் போது 20% தீர்வை வரி அறவிடப்படுகின்றது எனின் தீர்வையின் வரித்தொகையை காண்க. பாருங்க, இந்த 2 சைபர் இந்த 2 சைபர் வெட்டுப்படும். பாருங்க, 2 14,000 ரூபாய். சரியா? இது முதலாவது கேள்வி. இது சிம்பிளாகவே கேட்டிருக்கு, நேரடியாக கேட்டுக்கப்பட்டிருக்கு. 70,000 ரூபாய் பெறுமதியான மின்கரணம் ஒன்றை கொள்வனவு செய்யும் போது 20% தீர்வை வரி அறவிடப்படுகின்றது, வரித்தொகையை காண்க. எவ்வளவு? 14,000 ரூபாய். ரைட். 2வது கேள்வி, காரணி காண்க. அதாவது காரணி காண்கன்னு சொல்லியிருக்க 10x வர்க்கம் சக 3x ஆய 2, இந்த 2ஆல் இந்த 2 கொண்டே பெருக்க வேண்டும். அப்போ பெருக்க என்ன 4 வரணும்? சய 4 வரணும். கூட்டவகைக்கு என்ன வரணும்? சக 3 வரணும். காரணி படத்தில் படிச்சிருப்பீங்கள். அந்த 2ஆல் அது x வர்க்கத்துக்கு முள்ளா உள்ள குணகத்தால் இந்த 2 கொண்டே பெருக்க 2 4 சய 4. கூட்டவகைக்கு என்ன வரணும்? சக 3 வரணும். அப்போ பாருங்க, 4 பெருக்கம் 4 தர 1 4, 2 தர 2 4. அப்போ எங்களுக்கு 2 தர 2 கூட்டவகைக்கோ வராது, 3 வரணும். உங்களுக்கு 3 வராது. ஆகவே 4 தர 1 தான் வரும். 4 1 4, 4லேருந்து 1 போனால் 3. அப்போ 2x வர்க்கம் சக 4x சய x சய 2. வடிவா பாருங்க, இந்த 3x என்னென்ன வச்சிருக்கிறோம்டா 4xலேருந்து ஒரு x கழிச்சோம்டா 3x. அப்போ 2x வர்க்கம் சக 4x சய x சய 2. அப்போ பாருங்க, இதுலேருந்து இந்த 2லேருந்து 2 பொதுவெடுக்கலாம், 2x பொதுவெடுக்கலாம். ஏன்? இது x வர்க்கம் இருக்குது, இதில் ஒரு x இருக்குது. எடுத்தீங்கன்னா மிச்சம் x சக இதில் 2 எடுத்துட்டோம், x எடுத்துட்டோம், வாரது 2. அப்போ 2x பொது எடுத்தீங்கன்னா x சக 2. இதில் பாருங்க, இதில் சய கிடக்குது, இதிலும் சய இருக்குது. அப்போ சய 1 பொதுவெடுத்தோம்னு சொன்னோம்டா x சக 2. அப்போ ஒரு காரணி 2x சக 2x சய ஒரு காரணி, மற்றது x சக 2 ஒரு காரணி. திருப்பி பாருங்க, முதலாவது x வர்க்கத்துக்கு முள்ளா உள்ள குணகத்தை இந்த 2ஆல் பெருக்கணும். மீதி 2 4 பெருக்க சய 4 வரணும். கூட்டவகைக்கு என்ன வரும்? சக 3 வரணும். அப்போ 4 1 4. அப்போ 4xலேருந்து ஒரு x போனால் 3x. அப்போ 2x வர்க்கம் சக 4x சய x சய 2. இந்த 3xக்கு பதிலாக 3x உடைச்சு 4xலேருந்து ஒரு x கழித்தோம்னா 3x வரும். அப்போ இது 2x வர்க்கம் சக 4xலேருந்து 2 பொது எடுக்கலாம். இதில் x வர்க்கம் இருக்குது, இதில் ஒரு x பொது எடுக்கலாம். அப்போ 2x எடுத்துட்டோம்னா ஒரு x மிஞ்சுது, இதில் x எடுத்துட்டோம், அப்போ சக 2. இதில் சய x சய 2 இருக்குது. அப்போ சய 1 எடுத்துட்டோம்னா x சக 2 ஒரு காரணி, x சக 2 மற்ற 2x சய 1. ரைட். 3வது கேள்வியை பாருங்கள். 3வது கேள்வி நேரடியாக இது 2 முறையில் செய்யலாம். அதாவது இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை நீட்டோம்னா புறக்கோணமானது அதன் அகத்த எதிர்கோணங்களில் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்போ இது ஒரு நேர்கோடு. ஒரு நேர்கோட்டில் இது 110 எத்தனை பாக உங்களுக்கு தெரியும். இப்போ அதாவது ஒரு முக்கோணியில் 3 கோணம் கூட்ட எத்தனை பாக? 180 பாக. அதன்படி இது ஒரு நேர்கோடு. இது 110, இது 70 பாக. இந்த கோணம் 70. ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் கொடுத்த எத்தனை பாக? 180 பாக. அதன்படி இது 70 பாக. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கோணியில்
ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்போ அதன்படி இந்த முக்கோணத்தில் இந்த பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமன். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சமன் 80 பாகை சக 70 பாகை கூட்டினால் 150 பாகை. ஓகே ரைட். அடுத்த கேள்வி இது நேரடியாக 2 தேட்டமில் பாய்க்கிறோம். ஒன்று அடுத்துள்ள கோணம் 180 பாகை, மற்றது ஒரு முக்கோணியில் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஓகே ரைட். இதை பாருங்க. இது மடக்கவலை, அதாவது லாக் ஏயின் 27 சமன் 3 எனின் ஏயின் பெருமானம் காண்க. லாக் ஏயின் அதாவது என்ன சொல்லியிருக்கு பாருங்க, எல்ஓஜி லாக் அடி ஏயின் 27 சமன் 3. இதை நாங்கள் ஏயின் பெருமானம் காட்டிருக்கு. அப்போ இந்த அடுக்கு அடியால் கொண்டு போய் இதை உயர்த்த வேணும். ஆகவே லாக் எடுபடும் 27 சமன் இதை நாங்கள் சுற்றி வடிவில் எழுதலாம் 3 ஏ, அதாவது 3 இதால் இது அந்த இதால் கொண்டு இதை உயர்த்த வேணும். ஏயின் 3ஆம் அடுக்கு அந்த ஏயால் கொண்டு போய் இந்த அடியை உயர்த்தணும். அப்போ 27 பாருங்க, 3 தர 3 தர 3 9 9 3 27. அப்போ 3இன் 3ஆம் அடுக்கு சமன் ஏயின் 3ஆம் அடுக்கு. உங்களுக்கு தெரியும் சுட்டியில் அடுக்குகள் சமனாயின் அடிகள் சமன் அல்லது அடிகள் சமனாயின் அடுக்குகள் சமனாகும். இதில் அடுக்குகள் சமனாயின் அடிகள் சமன். ஆகவே ஏ சமன் 3. திரும்பி பாருங்க, லாக் ஏயின் 27 சமன் 3 ஏயின் பெருமானம் காண சொல்லியிருக்கு. அப்போ லாக் ஏயின் இந்த அடியால் கொண்டு போய் இந்த 3 உயர்த்த வேணும். அப்போ 20 அதாவது லாக் எடுபடும் 27 சமன் ஏயின் 3ஆம் அடுக்கு. 27 3 தர 3 தர 3 3 9 9 27. அப்போ 3இன் 3ஆம் அடுக்கு சமன் ஏயின் 3ஆம் அடுக்கு. அடுக்குகள் சமனாயின் அடிகள் சமன், அதாவது அடிகள் சமனாயின் அடுக்குகள் சமன். இதில் எங்களுக்கு அடுக்குகள் சமன் என்றால் அடிகள் சமனாக ஏ சமன் 3. ரைட். இப்போ 4வது வேலையை பார்த்துட்டோம். ரைட். 5வது வழியை பாருங்க. இதில் நீங்கள் ஒரு இதுக்கு படங்கள் போடணும். எங்களை கேட்ட கேள்வி பாருங்க, ஏபிசி ஆகிய புள்ளிகள் ஏபிசிடி ஆகியன புள்ளிகள் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது அமைந்துள்ளதுடன் பிடியானது வட்டத்தின் விட்டமாகவும் தரப்பட்டுள்ளது. தரவலைக்கேற்ப பி கோணம் எங்கதில் ஒன்றும் குறிப்படையில் குறிக்கோணம் பிஏசியின் பெருமானம். அப்போ இதில் ஏ வரும், ஏ எங்களை எக்ஸ்தான பி, இதில் பி வரும், பிஏ இதில் சி வரும், இதில் டி வரும். பிஏசியின் பெருமானம் கேட்டிருக்கு பாருங்க, பிஏசியின் பெருமானம். அப்போ உங்களுக்கு தெரிய வேணும் இதில் இது ஒரு வட்ட நாற்பற்கள். வட்ட நாற்பற்களுக்கு முன்னால் வட்டத்தில் உள்ள 4 புள்ளியில் வட்ட நாற்பற்கள். இதில் வட்டத்தில் 4 புள்ளி இருக்கு, ஆனால் வட்ட நாற்பற்கள் அமையலை. இது ஏபிசியான வட்டத்தில் உள்ள புள்ளிகளாகும். இதில் வட்டத்தில் 4 புள்ளிகள் இருக்குது, ஆனால் மையம் தந்திருக்கு. மையம் ஓன்னு சொல்லிருக்கு. மையம் ஓன்னு சொன்னால் விட்டம் தந்திருக்கு. வீதி ஒரு விட்டம், வீதி விட்டம் என்றா விட்டம் என்னும் கோணம் எத்தனை பாகை 90 பாகை, அதாவது அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்போ இது 90 பாகை, இது வீதி விட்டம் என்றாலே 90 பாகை. அப்போ 90 பாகைண்டா இந்த 2 பக்கம் சமனன்றபடியால் இது வை என்றா இதுவும் வை. ஏன் இரு சமபக்கம் முக்கோணம் 2 பக்கங்கள் சமனண்டா அதுக்கு எதிரான கோணங்களும் சமன். ஆகவே இது 90 பாகைண்டா இது 2 சேர்த்து 90, 2 வை சமன் 90 பாகை என்று தானே. இது சமபக்கம் முக்கோணி என்றபடியால் இந்த பக்கம் சமன், அதுக்கு எதிரான கோணங்களும் சமன். ஆகவே இது 90 பாகை. ஏன் விட்டம் இந்த கோணம் 90 பாகை என்றபடியால் மிச்சம் 90. அப்போ 90 2 வை சமன் 90. ஆகவே வை சமன் 45 பாகை. அப்போ இது 45, இது 45. அடுத்தது பிசி ஒரு துண்டு, ஒரே துண்டா கோணம் பிசி என்ற துண்டால் அமைகிற இந்த கோணமும் அதே துண்டால் இந்த கோணமும் சமன். ஆகவே இது 45 என்றபடியால் எக்ஸும் 45. ஒரே துண்ட கோணங்கள் ஒன்றுக்கொண்டு சமன். அப்போ பாருங்க, முதலாவது தேற்றம் விட்டம் என்னும் கோணம் எத்தனை பாகை 90 பாகை. மற்றது இது இதுவும் சமன் என்று ஆல்ரெடி தந்திருக்கு தரவு. அப்போ இது இதுவும் சமன், இது சமபக்கம் முக்கோணி. அப்போ இது 90 என்றபடியால் இது 45, இது 45, இது 45 ஒரே துண்ட கோணத்தின்படி இது 45 இதுவும் 45. ஆகவே எக்ஸ் ஈக்குவல் டு
45 பாகை ரைட் x equal to 45 பாகை ரைட் சரி ரைட் அடுத்த கேள்வி பாருங்க பக்க நீளம் 10 சென்டிமீட்டர் உடைய சதுர வடிவான அடியை கொண்ட கனவுரு ஒன்றில் 20 சென்டிமீட்டர் சதுரத்தின் மூலவிட்டம் வழியை வெட்டும் போது என்ன அது அரியத்தின் அதாவது பாருங்க இப்படி ஒரு படங்குறோம் இதில் வடிவா கிளியராக இல்லை பாருங்க ரைட் பக்க நீளம் என்ன 10 சென்டிமீட்டர் சதுர வடிவ அடியை கொண்ட கனவுரு ஒன்றின் நீளம் 20 சென்டிமீட்டர் சதுரத்தின் மூலவிட்டம் வழியை வெட்டும் போது செங்கோண முக்கோண அரியத்தின் கனவை காண்க இது இந்த மொத்த கனவுல காண்றதுக்கு வாய்ப்பாடு அதாவது குறுக்கு வெட்டு பெற 10 தர இந்த குறுக்கு வெட்டு 10 தர 10 அது தர 20 பெருக்கினீங்களா 2000 சென்டிமீட்டர் கனம் கனவுல தான் கட்டுக்கிறது பக்க நீளம் 10 சென்டிமீட்டர் உடைய சதுர வடிவ அடியை கொண்ட கனவுரு ஒன்றில் 20 சென்டிமீட்டர் சதுரத்தின் மூலவிட்டம் வழியை வெட்டும் போது பெறப்படும் செங்கோண முக்கோண அரியத்தின் கன அளவை காண்கன்னு கிட்டு அப்போ இதுதான் இந்த மொத்த கன அளவு இது என்ன செய்யலாம் 2 அதாவது செங்கோண முக்கோண 2 அப்படி வெட்டேக்க கன அளவு 1000 சென்டிமீட்டர் கனம் வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ பக்க நீளம் 10 சென்டிமீட்டர் உடைய சதுர வடிவம் அப்போ நீளம் தர அகலம் அது இந்த உயரம் அல்லது நீளம் என்று போடலாம் அப்போ 10 தர 20 இது என்ன 2000 சென்டிமீட்டர் கனமண்டு அதை என்ன செய்யணுமாம் செங்கோணம் அதாவது இப்படி குறுக்கு முகமாக வெட்டினம்னு சொன்னால் வெட்டிக்க 1000 சென்டிமீட்டர் கனம் சரி ஓகே ரைட் ஏழாவது கேள்வியை பாருங்க ஏழாவது கேள்வி நெடுகமே வாரது 2 புள்ளிகள் தரப்படும் இடத்து நேர்கோட்டின் சமன்பாட்டை பைசல் எபெக்ஸி என்னும் வடிவை தர உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நேர்கோட சமன்பாட்டுக்கு மேற்பாடு படித்தல் எம் சமன் y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2 அதன்படி பாருங்க y1 மைனஸ் y2 உங்கள் x1 அதன்படி 2 புள்ளி தரப்பட்டிருக்கு அப்போ படித்தல் எம் சமன் பாருங்க 3ல் இருந்து கழிக்கிறன் சய உண்ட இது வையாகுரு 3 இதிலேருந்து கழிக்கிறோம் சய உண்ட கீழ் அதே புள்ளி 2ல் இருந்து கழிக்கிறோம் சைவர பாருங்க 3 சயதர சய சக உண்டு கீழ் 2 சரியா அதாவது 3 சயதர சய சக உண்டாக 2 சுருக்கினீங்கன்னா 4 கீழ் 2 அவை படித்திறன் 2 அப்போ y7 mxயில் படித்திறனை கண்டுவிட்டோம் அப்போ உங்களுக்கு தெரியவனும் சைபர் கம சய உண்டு கம 2 கம 3 இன்னும் புள்ளியினூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை y7 mx என்ற வடிவில் தருக அப்போ அதன்படி பார்த்துக்கோங்க m சமன் y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2 அதன்படி பாருங்க 3ல் இருந்து கழிக்கிறோம் சய உண்டை இது கழிக்கிறதுக்கு போகிறோம் என்னத்தை கழிக்கிறோம் சய உண்டை கழிக்கிறோம் அப்போ சயதர சய சக அப்போ 3 சக உண்டுங்கள் 2 சுருக்கினால் 2 இப்போ என்னத்தை கண்டாங்க படித்துனா கண்டாங்க இனி நான் வெட்டுத்துண்டு காணும் வெட்டுத்துண்டு காண்றதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு சமன்பாடை போடலாம் y சமன் படித்துனா கண்டிருக்கலாம் 2x சக z அதில் ஏதாவது விரும்பிய புள்ளியை நாங்கள் போடலாம் அதன்படி நாங்கள் முதலாவது புள்ளியை போட்டோம்னா சைவர்க்கம சாய ஒன்று என்ற புள்ளியை போட்டிங்களா முதலாவது எக்ஸ் ஆகும் அடுத்த பையா ஆகும் வைக்கு பலா சாய ஒன்று சமன் எக்ஸு பலா 0 2 தர 0 சக சி அப்போ இதில் சி சமன் என்ன வருது சாய உண்டு ஏன் பாருங்க பிள்ளைகள் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீர்கள் எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும் வைக்கு பதிலாக சாய உண்டு போடணும் அப்போ பிரதிட்டீங்களா வை சமன் சாய உண்டு 2 தர 0 சி சமன் அப்போ சமன்பாடு வை சமன் எம்முக்கு பதிலாக என்ன போடுவீங்க 2x சக சிக்கு பதிலாக என்ன சாய உண்டு சிக்கு பதிலாக சாய உண்டு அப்போ சமன்பாடு y சமன் 10x சாய உண்டு
தெரியும். திருப்பி ஒரு பாருங்க, ஒவ்வொரு முறையுமே இந்த கணக்கு வந்து கொண்டிருக்கு. அதாவது நேர்கோட்டின சமன்பாடு 2 புள்ளிகள் தரப்படும் இடத்து அது படித்தம் காண்றது. m சமன் y1 மைனஸ் y2 விங்குகள் x1 மைனஸ் x2. அதன்படி 3ல் இருந்து பாருங்க, 3ல் இருந்து கழிக்கிறன் சய உண்டு, சயதர சய சக உண்டு. அதே மாதிரி 2ல் இருந்து கழிக்கிறன் சைவர. அப்போ 3 3 4 4 2 2 படித்தலாம் கண்டு நீங்கள். இதில் ஏதாவது ஒரு புள்ளியை நாங்கள் போட்டு என்னத்தை காணலாம், வெட்டு துண்டை காணலாம். y சமன் mx ராசியில் இந்த புள்ளியையும் போடலாம், இந்த புள்ளியையும் போடலாம். இந்த புள்ளியை போட்டபடியால் எங்களுக்கு c சமன் சய ஒன்று வந்திருக்கு. அவை சமன்பாடு y சமன் 10x சய ஒன்று. ரைட். அடுத்தது சுருக்குவ, நேரடியாக சுருக்கலாம். இங்கே பாருங்க, 16 கீழ் AB வர்க்கம் அரண 4 கீழ் A. இப்போ பாருங்க, 16 கீழ் AB வர்க்கம் சமன், அப்படி இதை நிகர் மாற்றம் செய்யணும். 16 கீழ் AB வர்க்கம் தர இது தலைகளாக மாறும். அதாவது என்ன வரும், A இன் கீழ் 4 வரும். இந்த 4 1 4 16. அப்போ இதில் ஒரு ஏயும் இதில் ஒரு ஏயும் வெட்டலாம். வெட்டினால் 4 கீழ் B ஸ்கொயர், 4 கீழ் B வர்க்கம். திருப்பி பாருங்க, 16 கீழ் AB வர்க்கம் அரண 4 கீழ் A. அப்போ இதன்படி நேர்மாற்று செய்ய A மேலே போகும், 4 கீழே வரும். இந்த 4 4 1 4 4 16. இதில் ஒரு ஏயும் இதில் ஒரு ஏயும் வெட்டினால் 4 B வர்க்கம். ஓகே. ரைட். இந்த கணக்கை பாருங்க, இது ஒரு நடுப்புள்ளி தேற்றத்துக்குரிய கணக்கு. உங்களுக்கு நடுப்புள்ளியை பற்றி தெரியும், நடுப்புள்ளியை கவலங்கப்படுத்தல் பாருங்க. அதாவது ஒரு முக்கோணியில் 2 பக்கங்களின் நடுப்புள்ளியை இணைக்கும் கூடானது. ஒரு முக்கோணி இருக்கு, இந்த பக்கம் சமன், இந்த பக்கம் சமன். இது 2x என்றா இது x. முக்கோணியில் 2 பக்கங்களின் நடுப்புள்ளியை இணைக்கும் கூடானது 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரை பங்காகவும் இருக்கும். இதுதான் நடுப்புள்ளி தேற்றம். எந்த ஒரு முக்கோணிலையும் 2 பக்கங்களின் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு இது சமனாக இருக்கணும், இது சமனாக இருக்கும். இணைக்கும் கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்கணும். அதன் அரைவாசியாக இது எக்ஸ்டா இது 2x இருக்கும். இது உதாரணத்துக்கு 10 இது 5 இருக்கும். அந்த தேதி தான் இதில் பயன்படுத்த போகிறோம். வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நடுப்புள்ளி தேற்றத்தை இந்த முக்கோணியில் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ரைட். அப்போ பாருங்க, இந்த PQC என்ற முக்கோணத்தில் PQ திருப்பி வடிவாக பாருங்க, PQC என்ற முக்கோணத்தில் இதுக்கும் சமன். அதே மாதிரி இதுக்கும் சமன். ஆகவே இது x என்றா இது 2x. எந்த முக்கோணத்தில், PQC என்ற முக்கோணத்தில் நாங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். அதாவது PQC என்ற முக்கோணத்தில் இந்த 2 பக்கம் சமன், இந்த 2 பக்கம் சமன். ஆகவே இது x என்றா இது 2x. ஓகே. அது இது இந்த முக்கோணம் PQC என்ற முக்கோணத்தில் நடுப்புள்ளி வரும். அதே மாதிரி இனி இந்த முக்கோணத்தில் ABC என்ற முக்கோணத்தில், ABC என்ற முக்கோணம் பெரிய முக்கோணம் ABC என்ற முக்கோணத்தில் நாங்கள் பாருங்க, இது 6, இது நடுப்புள்ளியாண்டா முழுவதும் 6. ஏன் இது 6 3 3 6. அதே மாதிரி இது 4 இது இவ்வளவு 4. ஆகவே இது 2x இது x 4x. எங்களை கேட்டது கணக்கை பாருங்க, எங்க சரி கணக்கு. ரைட். AB எத்தனை, AB 4x, RX எத்தனை, RS x. இடையிலான விகிதம் வெட்டுப்பட்டா 4க்கு 1. திருப்பி விளங்கப்படுத்தினேன். அதாவது உருவில் தரப்பட்டுள்ள பக்கம் AB, RS என்பதற்கு இடையிலான தொடர்பை காண்க. தொடர்பை கேட்டிருக்கு. தொடர்பு என்றா என்ன, இதுக்கு இந்த தொடர்பு 4 கொண்டு. இதன்படி நடுப்புள்ளி தேற்றத்தின்படி, நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுது, ஒரு முக்கோணியில் சொன்னதானே, ஒரு முக்கோணியில் 2 பக்கங்களின் நடுப்புள்ளி இணைக்கும் கோடானது 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரை பங்காகவும் இருக்கும். அதன்படி பாருங்க, PQC என்ற முக்கோணத்தில் இதுவும் சமன், இதுவும் சமன். இது x இது 2x. இது இந்த முக்கோணத்தில். அடுத்த
ஏபிசி என்ற முக்கோணத்தில் வச்சிருக்கிறோம் பாருங்க. இது பி நடுப்புள்ளியாக இருக்க, இது 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். அப்போ இது 2x வழியால் இது நெக்ஸ்ட் 4x. எங்களை கேட்டது ஏபிக்கும் ஆர்எஸ்க்கும் தான் தொடர்பு. ஏபி 4x, RX x. அப்போ இந்த எக்ஸ் மட்டும் பார்த்தா 4க்கு 1 ரைட்டா. நடுப்புள்ளி தேட்டத்தை நான் இதில் இப்படி வச்சிருக்கலாம் ரைட். அடுத்த எனக்கு ரைட். இது தீர்க்குக. இது பாருங்க 10x 1 இன்டு எக்ஸ் சக 1 சமன் 0. அதாவது 2 பெருக்கங்கள்ட 0 இருந்தால் உங்களுக்கு தெரியும் 10x 1 சமன் 0 அல்லது x + 1 சமன் 0. அதாவது இது 0 இருக்கணும் அல்லது இது 0 இருக்கணும். ஆக இதன்படி 10x சமன் 1, அதாவது 2x சமன் இந்த சக 1 சக 1. ஆக x சமன் 1 2. இது இதுக்கு இது 0 இருந்தால் அல்லது அது 0 இருந்தால் x சமன் சக 1. அப்போ 2 தீர்வுகள் என்ன? 1 x சமன் அரையாக இருக்கலாம் அல்லது x சமன் என்னவாக இருக்கலாம்? சக 1 இருக்கலாம். பாருங்க 10x 1 பிராக்கெட் x 1 சமன் 0. இதை தீர்க்க சொன்னால் 1 இது 0 இருக்கணும், 2 பெருக்கங்கள் 0 இருந்தால் 1 இது 0 இருக்கணும், அது 0 இருக்கணும். இது 10x 1 சமன் 0 அல்லது x 1 சமன் 0. இதில் 2x சமன் சக 1 வரும். ஆக x சமன் அரை. இதன்படி x சமன் சக 1. ஓகே. ரைட். 11வது கேள்வி. முதலீட்டு நிறுவனம் ஒன்றில் 1 லட்சம் ரூபாவை 3 வீத கூட்டு வட்டிக்கு கடன் பெற்ற ஒருவர் 2ஆம் வருடத்தில் செலுத்தும் வட்டியை காண்க. கூட்டு வட்டியை உங்களுக்கு தெரியும், வட்டிக்கு வட்டியை வேண்டி, அதாவது முதல்ல கொடுத்து 1 பைசா வட்டியை வேண்டி அதை திருப்பி முதலோட சேர்த்து பிறகு வட்டி காண்ற, அதுதான் கூட்டு வட்டின்னு சொல்கிறது. வட்டிக்கு வட்டி ஊரில் இப்போ கூட்டு வட்டிக்கு வேண்டி காசு இருக்கும். அதே மாதிரி தான் கூட்டு வட்டி என்றது வட்டிக்கு, அதாவது வட்டியை முதலோட சேர்த்து வட்டியை போட்டு பிறகு அதை முதலாக்குறது. அதன்படி பாருங்க, முதலீட்டு நிறுவனம் ஒன்றில் 1 லட்சம் ரூபாவை கடனாக பெற்றவர் 3 வீத கூட்டு வட்டிக்கு கடன் பெற்ற ஒருவர் 2ஆம் வருடத்தில் அவசியம். அப்போ முதலாம் வருட வட்டி காண்றோம். 100 ரூபாவுக்கு எவ்வளவு? 3 வீத வட்டி தர 1 லட்சம் ரூபாவுக்கு எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். அப்போ முதலாம் வருட வட்டி பாருங்க, 100 ரூபாவுக்கு எத்தனாசு? 3 ரூபா தர 1 லட்சம். இந்த 2 சவரம் வெட்டுப்பட்டா இந்த வரும் எவ்வளவு? 3000 ரூபா முதலாம் வருட வட்டி. இது முதலாம் வருடம் அவருக்கு கிடைச்ச வட்டி. அதை கொண்டு என்ன செய்யணும்? அடுத்தது 2ஆம் வருட முதல். இதான் விஷயம். 2ஆம் வருடம் முதல் 1 லட்சம் ரூபாவோட கொண்டு போய் இந்த 3000 ரூபாயை கூட்டணும். 1 லட்சம் அதாவது 1 லட்சம் + 3000 கூட்டிங்கடா 1,30,000. அப்போ 2ஆம் வருடம் முதல் இதுதான். அப்போ 2ஆம் வருட வட்டி சமன் 100 மேல் 3 தர 1,30,000. 1,30,000. அப்போ இது வெட்டினீங்கடா எங்களுக்கு 3090 ரூபா வரும். எங்களுக்கு எவ்வளோ வந்தது? 3090 ரூபா. இதுதான் எங்களுக்கு கிட்ட வட்டி. திருப்பி வைக்க பாருங்க. முதலீட்டு நிறுவனம் ஒன்றில் 1 லட்சம் ரூபாய் 3 வீத கூட்டு வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவர் 2ஆம் வருடத்தில் செலுத்தும் வட்டியை காண்க. முதலாவது பார்த்தீங்கள், முதலாம் வருட வட்டி 100 ரூபாய்க்கு 3 தர 1 லட்சம் சுருக்கினா அவ்வளோ வந்தது 3000 ரூபா. அப்போ 2ஆம் வருடம் முதல் என்ன செய்யணும்? இந்த 1 லட்சம் ரூபாயோட 3000 கூட்டிங்கன்னா 1,30,000 ரூபா. அப்போ 2ஆம் வருட வட்டி காணணும். 100 மேல் 3 தர 1,30,000 போடணும். ஏன் கூட்டு வட்டி என்னதானே? அந்த வட்டி காசை இந்த முதலோட சேர்த்துட 1,30,000. அதை சுருக்கினீங்கடா 3,900 ரூபா. 3,90 ரூபா அதிண்ட வட்டி. அப்போ கேட்ட கேள்வி, வருடத்தில் அவர் செலுத்தும் 2ஆம் வருடத்தில் அவர் செலுத்தும் வட்டியை காண்க. எங்களுக்கு விட 3,90 ரூபா. ரைட். ஏபிசிடி ஆனது வட்டநார் பக்கலாம். அப்போ சொல்ல ஏபிசி, அதாவது வட்டத்தில் உள்ள 4 புள்ளிகள் சேர்ந்துதான் வட்டநார் பக்கல். ஏபிசிடி என்பது ஒரு வட்டநார் பக்கலாம்.
வட்ட நாற்பக்கல் என்ற வட்டத்தில் உள்ள 4 புள்ளி இருந்தால் வட்ட நாற்பக்கல் ஏபிசிடி ஒரு வட்ட நாற்பக்கல் ஆகும். எங்களுக்கு எக்ஸின் டபுள் என கேட்டு கிடக்கு. ரைட், இதில் ஒரு தேற்றம் இருக்குது பாருங்க. இது வட்டம், வட்டத்தில் 4 புள்ளிகளால் அந்த வட்ட நாற்பக்கல். வட்ட நாற்பக்கல்ல தேற்றம், முதலாவது தேற்றம் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. வட்ட நாற்பக்கத்தில் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை அல்லது மிகை நிரப்பு கோணம். x + y = 180 பாகை. வட்ட நாற்பக்கலில் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதன்படி இதை பாருங்க, இப்படி ஒரு தேற்றம் இருக்கு. வட்ட நாற்பக்கலில் ஒரு பக்கத்தை நீட்டம் புறக்கோணமானது அதன் அகத்த எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமன். ஆகவே இது 110, இது 110. சாரி 110. பாருங்க, இது வட்ட நாற்பக்கல். வட்ட நாற்பக்கல் ஒரு பக்கத்தை நீட்டம், வட்டத்தில் உள்ள 4 புள்ளி தான் வட்ட நாற்பக்கல். ஒரு பக்கத்தை நீட்டம் உண்டான புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அதன்படி பாருங்க, இது ஒரு வட்ட நாற்பக்கல், அதில் ஒரு பக்கத்தை நீட்டம் உண்டா இந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். இது எத்தனை? 110. 110. இது ரெண்டும் சமாந்தர கோடுகள். அப்போ சமாந்தர பண்டபடியால் இது என்ன கோணம்? பானா வடிவ கோணம். அப்போ இது 110 எத்தனை பாகை தெரியும் தானே? அப்போ திருப்பி ஒரு பாருங்க. முதலாவது ஏபிசிடி ஒரு வட்ட நாற்பக்கலாகும். தரவுகளுக்கு அமைய எக்ஸின் பெருமானத்தை காண்க. அப்போ இது இன்னொரு முறையாகவும் செய்யலாம். இது 110, இது எத்தனை பாகை சொல்லுங்க? இது 110, இது 70 பாகை. ஏன் ஒரு நேர்கோட்டில் அடுத்த கோணம் எத்தனை பாகை? 180 பாகை. ஆகவே இது 70 பாகை. இது 70 பாகைண்டா இதை பாருங்க, இது ஒரு பானா வடிவம். இது 70, இது எத்தனை பாகை? 110. அப்போ இதன்படி பார்த்தா எக்ஸ் சமன் எத்தனை பாகை? 70 பாகை. 2 முறையாலும் செய்யலாம். திருப்பி வட்ட நாள் இதில் வகுப்பொன்றில் உள்ள ஆண் பிள்ளை எண்ணிக்கைக்கும் பெண் பிள்ளை எண்ணிக்கையும் வட்ட வரைவில் தரப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் கணக்கை மாற்ற வேண்டும். இதில் வெட்டி கணக்கை மாற்றுங்க. இது பெண் பிள்ளை, இது ஆண் பிள்ளை. சரி, இது பெண் பிள்ளை, இது ஆண் பிள்ளை. தரவில் பிள்ளை இருக்குது. வகுப்பொன்றில் உள்ள ஆண் பிள்ளை எண்ணிக்கைக்கும் பெண் பிள்ளை இடையிலான வட்ட விலை தரப்பட்ட ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வட்ட விலை தரப்பட்டிருக்காம். ஆண் பிள்ளை எண்ணிக்கை 15 எனின் ஆண் பிள்ளை எவ்வளவாம்? 15 எனின் பெண் பிள்ளை எண்ணிக்கை காட்டுகிறாங்க. சரியா? இப்போ இப்போ 150 பாகை தான். 150 பாகை தான் பாருங்க. ஆண் பிள்ளை எண்ணிக்கை 15 குறிக்கிறதா. எங்களை கேட்டது பெண் பிள்ளை ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை பாகை? 360 பாகை. அப்போ அதாவது ஒரு புள்ளியை சுற்றி 360 பாகையிலேருந்து 150 பாகையை கழிக்க வேணும். ஒரு புள்ளியை சுற்றி 360 பாகை கழிச்சிங்கன்னா 210 பாகை. அப்போ பெண் பிள்ளை எவ்வளவு? 210 பாகை. ஆண் பிள்ளை 150 பாகை. ஏன் ஒரு மையத்தில் ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை பாகை? 360 பாகை அமையுது. அப்போ இது ஆண் பிள்ளை 150, பெண் பிள்ளை 210 பாகை. எங்களை கேட்டது பாருங்க, வகுப்பில் ஒன்றில் உள்ள ஆண் பிள்ளை எண்ணிக்கைக்கும் பெண் பிள்ளைக்கு வட்ட வரைவில் தரப்பட்டுள்ளதாம். ஆண் பிள்ளை எண்ணிக்கை 15, அதாவது 150 பாகை தான் 15 பேரை குறிக்கிறேன்டா. எங்களுக்கு கிட்டது பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை எத்தனை? 210 பாகை. அப்போ இதுவும் இந்த சேவரும் மட்டுப்படம் 15 பண்ணா எவ்வளவு? 21 பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் 15 பேர், பெண் பிள்ளைகள் 21 பேர். அடுத்த கேள்வி, சென்ற பேப்பரில் இதை படித்து இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 6.7 சென்டிமீட்டருடைய சதுர வடிவ தகடு ஒன்று ஆரச்சிறை பகுதி ஒன்று வெட்டி அகற்றப்படுகிறது. உருவில் காட்டியவாறு நிலத்திய பகுதியின் பரப்பளவை காண்க. உங்களுக்கு நிலத்திய பகுதி தான் கேட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு இது என்ன சொல்லியிருக்கு? சதுர வடிவம். சதுர வடிவம்டா. அப்போ இதுக்கு 7 சென்டிமீட்டர் தான் இது. அப்போ சதுரத்தின் பரப்புக்கு வாய்ப்பாடு நீளம் தர அகலம், அதாவது நீளம் தர அகலம். அப்போ 7 தர 7 49 சென்டிமீட்டர் வர்க்கம்.
பாருங்க 6 சென்டிமீட்டருடைய சதுர வடிவ தகடு ஒன்றிலிருந்து ஆரச்சிறை பகுதி இந்த நிறந்திட்டின பகுதி வெட்டி அகற்ற போயிடுமா அகற்றப்பட்ட பின் உருவில் காணப்படும் நிலத்திய பகுதியின் பரப்பளவை காட்டுக. சரி, அப்போ இந்த இது என்ன வட்டம்? இது ஒரு கால் வட்டம். பாருங்க, இது 90 ரூபாக உங்களுக்கு தெரியும். 90 ரூபாய்னா கால் வட்டம். அப்போ கால் வட்டம் காணும். 4 கால் தர பையார் வர்க்கம். பிறப்பின்ன வேப்பாடு என்ன? வட்டத்துக்கு வரப்பு வேப்பாடு பையார் ஸ்கொயர். அப்போ 4 பையார் வர்க்கம் சுருக்கிறீங்கடா. 1×4 பை தெரியும். 22×7 6 7 தர 7. இந்த ஏழும் பட்டுப்படும். இது வட்டி நீங்கள் 2, இது வட்டி நான் 11 11 77×2 38.5. இந்த பரப்பு இந்த காவட்டத்தின் பரப்பு தான் 38.5. எங்களை கேட்டது அது கேட்கல. எங்களை கேட்டது நிரந்தின பெற்ற பரப்பு கேட்டு. அப்போ மொத்த பரப்பு 49 - 38.5 கழிச்சிங்கடா 10.5. திருப்பி பாருங்க, கணக்கு பாருங்க. 6 சென்டிமீட்டராவுடைய சதுர வடிவ தகடு ஒன்று இருக்குது. இதுதான் சதுரம். அது தகட்டிலிருந்து இப்போ அரைச்சிறை பகுதி, அதாவது இந்த இந்த காவட்டம் வெட்டி அகற்றப்படுகிறது. நிலத்திய பகுதியின் பரப்பளவை காண்க. அப்போ முதலாவது நாங்கள் இந்த சதுரத்தில் பரப்பு கண்டாங்க. 7 தர 7 49 சென்டிமீட்டர் வர்க்கம் சதுரத்தில் பரப்பு. இப்போ அடுத்த கண்டு இருக்கோம் என்ன? இந்த காவட்டத்தில் பரப்பு காவட்டத்தில் வேப்பாடு கால் தர 2 பைஜார் வர்க்கம். கால் தர பை 27 7 தர 7 சுருக்கினீங்கடா 38.5 வரும். அதில் இருந்து 49 38.5 கழிச்சிங்கடா 10.5. அப்போ எங்களை கேட்டது நிலத்திய பகுதியின் பரப்பு 10.5. ஓகே, ரைட். பொருத்தமான கேத்தின சொற்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் இடைவெளிகளை நிரப்புக. இணைகரம் ஒன்றின் கீறு சமனாவோடு மூலவிட்டத்தின் பரப்பு என்ன செய்யும்? கீறு ஆகும். அப்போ அதாவது என்ன? ஒரு தேற்றத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த பாருங்க, எதிர்பக்கங்கள் அல்லது எதிர்கோணங்கள் சமனாக இருக்கு. பாருங்க, இடைவெளி நிரப்பு இணைகரம் ஒன்றின் எதிர்பக்கங்கள் அல்லது எதிர்கோணங்கள் சமனாவதோடு அதன் மூலவிட்டத்தின் பரப்பானது என்ன? மூலவிட்டத்தின் பரப்பானது இருகூறாக்குறது. அதாவது மூலவிட்டத்தின் பரப்பு என்ன செய்யலாம்? இருகூறாக்கி. அப்போ அதாவது என்ன? இணைகரம் ஒன்றின் எதிர்கோணங்கள் எதிர்பக்கங்கள் சமனாவதோடு இணைகரத்தின் மூலவிட்டத்தின் பரப்பாக இருகூறிடுகின்றது. அப்போ திருப்பி பாருங்க என்ன? இணைகரம் ஒன்றின் எதிர்பக்கங்கள் அல்லது எதிர்கோணங்கள் சமனாவதோடு மூலவட்டத்தின் பரப்பானது என்ன செய்வது? இருகூறாக்குகின்றது. சரியா? அதுதான் அது இந்த முடிவு. தேற்றம் ஒன்றை நேரடியாகவே தேற்றத்தில் இடைவெளி நிரப்பி தந்திருக்காங்க. ரைட். அடுத்த கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள அச்சரகணித உறுப்புகளின் போமாசி என்னும் போமாசியை காண. முதலாவது என்ன சொன்னா நீங்கள் 6 12 4 இது இந்த போமாசி எண்டின் போமாசியை காணும். அப்போ 2 ஆசிரிக்கிறீங்களா 3 6 10. அப்புறம் 2 ஆசிரிக்கிறீங்களா 3 3 1. அப்புறம் ஆசிரிக்கிறீங்க 3 ஆசிரிக்கிறீங்களா 1 1 1 1. சரிதானே? அப்போ அது இந்த போமாசி பாருங்க. 3 2 6 6 2 12 போமாசி 12. இதில் அடுக்கில் கூடியது எக்ஸ் வர்க்கம். இதில் ஒரு எக்ஸ் இருக்குது. இதில் அப்போ 12 எக்ஸ் வர்க்கம். வையில் பாருங்க, இதில் ஒரு வை, இதில் ஒரு ஆகவே வை. திருப்பி பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள அச்சர உறுப்புகளின் போமாசி காண்கள் சொல்லியிருக்கு. அப்போ முதலாவது 6 12 4 போமாசி காண்றோம். 2 சுருக்கிங்கன்னா 3 இது 6 இது 2. அப்புறம் என்ன சொல்லிக்கிறா? இது 3 அப்படியே வரும். சுருக்கினா 3 1. அப்போ 3 சொல்லிக்கிறா 3 1 1. அப்போ 3 2 6 6 2 12. இதில் பார்க்க எக்ஸில் கூட்டினது எக்ஸ் வர்க்கம், மற்றது எக்ஸ், அடுத்தது இது y. அப்போ 12 எக்ஸ் வர்க்கம் y. சரி, ரைட். உருவில்ல வட்டத்தில் ஓ மையமாகும். உருவில்ல வட்டம் வட்டத்தில் ஓ மையம்னு சொல்லியிருக்கு. தரவலுக்கு அமைய
OPQவின் பருமனை காண்க. அப்போ இது O மையம்னு சொல்லப்படுகிறால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கும் சமன் என்று தெரியும். ஏன் இது ஆரைகள் மையம் என்றபடியால் இது ஆரைகள் மையத்திலேருந்து பரிதிக்கு தொடர்பு ரெண்டு பேருமே இருக்கும் ஆரையாக இருக்கும். அப்போ அது ஆரைன்னு சொல்லிக்க இது உங்களுக்கு தெரியும். இந்த சிறு வில்லால் PQ என்ற வில்லால் பரிதியில் அமைக்கிற குணம் அதே வில்லால் மையத்தில் அமைக்கிற குணம். அப்போ இது 50 இது எத்தனை பாக 100 பாக. சிறு வில்லால் பரிதியில் அமைக்கிற குணம் அதே வில்லால் மையத்தில் அமைக்கணும். பரிதியின் 2 மடங்கு தான் மைய கோணம் அல்லது மையத்தின் அரைவாசி தான் பரிதி கோணம். இது 50 இது 100. அப்போ இது ரெண்டும் சமநல்லபடியால் இது ஒரு இருசோபக்க முக்கோணி. அப்போ இது எக்ஸ் என்றா இதுக்கும் எக்ஸ். ஏன் ஆரைகள் சமன் என்றபடியால் சமனான பக்கத்துக்கு எதிரான குணம் ஒன்றுக்கொண்டு சமன். அதன்படி பாருங்கோ 10x சமன் பாருங்க. இந்த முக்கோணத்தில் இது 50 என்றபடி இது 100 ஆடுது. 100 போச்சு மிச்சம் 80. முக்கோணம் 3 180 பாக. அப்போ இது 50 இது 100. அப்போ மிச்சம் அப்போ 2x சமன் 80 எக்ஸ் சமன் 40 பாகை. திருப்பி பாருங்க. இது ஒரு வட்டம் வட்டத்தில் இது மையம் இது 2 ஆரைகள் ரெண்டும் சமன். அப்போ இது 50 பாகன்னு சொல்லியிருக்கேன். இந்த PQ என்ற வில்லால் அமைகிற இந்த மைய கோணம் அதே வில்லால் அமைகிற பரிதி கோணம். அப்போ இது 50 இது 100 இது ரெண்டும் சமன். அவை இதுவும் சமன். அப்போ இது எக்ஸ்ண்டா இது எக்ஸ். அப்போ இது 100 போச்சுண்டா 150 100 போனீங்கன்னா 80. அவை 2x சமன் 80 எக்ஸ் சமன் 40. ஓகே. இப்போ பாருங்க அந்த 17வது கேள்வியோடு நாங்கள் இந்த நிறைவு சொல்கிறோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் இதை நாங்கள் பார்வையிடுவோம். நன்றி.